1400 சூறை ஒரு டீ குடிக்கிறாருக்கு டீயும் குடிச்சு 2 சோட்டுச்சும் எடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிச்ச காசும் பேரும் பாருங்க. கிலாக்கம் வந்து 800 அது மாதிரி நண்டு இருக்கு. பிளாப்பழம் எல்லாமே அப்படியே மேலே போல குவிச்சு விட்டுருக்கு. பிளாப்பழம் சீசன் தொடங்கிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லவான விலையா கொஞ்சம் மரங்கள் விடும். போன இல்லாமல் இருந்தோம்னா கொஞ்சம் மரங்கள் விட்டேன். 1000 கண் பானை எல்லாமே இருக்கு பாருங்க. 600 ரூபா வெட்டுறது ஆகாது வைக்கணும். அதை கொடுத்து நீங்கள் என்ன ஆட்டம் இல்லாமல் போகிறீங்க. கத்திரிக்காய் கிலோ 400, கேரட் கிலோ 350. உருளைக்கிழங்கு சந்தைக்குள்ள வரைக்கும் அப்படியே பிலாப்பழ வாகனம் அடிக்குது. அவிக்கிற பெட்டி நீத்துப்பட்டி பெருசெண்டால் போது 100, சின்ன ரெண்டால் 80. பொடி 30-40 அப்படியும் இருக்கா? அப்படியும் இருக்கும். மற்றவங்க பார்த்தீங்கன்னா கிலோ 120 ரூபா. அன்னாசி ஓப்பன் பண்ணது வந்து கொண்டிருக்காங்க. பாருங்க சிரட்டை எல்லாமே நடி வாழலாம் அப்படி இருக்கு பாருங்க. என்ன தாங்க இப்ப வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்தில் கொடியாமம் சந்தையில் இருந்தால் ஜாழ்ப்பாணத்தில் பல்வேறு கோயிலுக்குமே தேங்காய் போடுறது பாருங்க. பெண்ணுக்கு தேங்காய் மண்டி இருக்குது. தேங்காய் பார்த்தீங்கன்னா இங்கே 90 ரூபா 95 ரூபாய்க்கு போகுது தேங்காய். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் சந்தை. இந்த நாளில் மரக்கறிகள், மீன்கள், பழங்கள் இந்த விவரம் தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோவில் போகலாம். பார்த்தீங்கன்னா சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி வேறு சாவச்சேரி A9 தாண்டியில் பார்த்தீங்கன்னா MBCS கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே, அதாவது சோட்டிஸ் எல்லாமே மேலே. அதாவது எந்த சோட்டிஸ் எடுத்தாலுமே 20 ரூபா தான். டீ எல்லாம் 50 ரூபா. சோட்டிஸ் எல்லாமே 20 ரூபா. இதில் பாருங்க வடை 20 ரூபா. இதே மாதிரி சோட்டிஸ் எல்லாமே 20 ரூபா. எந்த சோட்டிஸ் எடுத்தாலுமே 20 ரூபா தான். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மலிவு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வாங்கி சாப்பிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா டீ எல்லாமே 50 ரூபா தான். அங்கே இப்போ அப்பெல்லாம் டீ வருது. டீ வந்து 50 ரூபா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டீ குடிக்கிறாருக்கு டீயும் குடிச்சு 2 சோட்டுச்சும் எடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிச்ச காசும் பேரும் பாருங்க. ஒரு டீ 2 கடத்தோட பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 2 ரூபாய். அதாவது நீங்கள் ஒரு டீ குடிக்கிறாருக்கு இங்கே ஒரு டீயும் குடிச்சு 2 சோட்டு செஞ்சாலும் 10 ரூபா பேலன்ஸ் வர கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே. வணக்கம் ஐயா. என்ன மாதிரி நீங்கள் சாப்பிடலான்னு வரீங்க? பரவாயில்ல மலிவு. ஆனால் சாவச்சேரி பொறுத்தவரை கொஞ்சம் மலிவு நல்லா இருக்கு. இங்கே வரீங்க அது ஓப்பன் பண்ணது வந்து கொண்டிருக்காங்க. சரி ஓகே தேங்க்யூ. நீங்கள் எந்த ஜஃப்னா பாலா ஓகே பாருங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் லிஸ்ட்டும் போடுங்க பாருங்க. தேநீர், பால் தேநீர் டீ 50 ரூபா, தேநீர் 20 ரூபா, சர்பத் 70 ரூபா, கிழங்கு 20, கடலை வடை 20, உளுந்து வடை 20. இப்படி எல்லா பலகாரமுமே 20 ரூபா. அப்படியே போடுங்க பாருங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதா பாருங்க. அப்பம் 30, பூரி 25, புட்டு 30, இடியப்பம் 8, தோசை 20ன்னு சொல்லி எல்லாமே இங்கே மலிவு. அதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா MBCS, அதாவது கூட்டுறவு சங்கம் சிறுவனிச்சாலை. இப்போ பாருங்க அப்படியே வார வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாப்பழம் எல்லாம் பூச்சி வைக்கிறாங்க. பிளாப்பழம் மாணவர்கள் வாசம் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் MBCS கடை அடிப்பேன். அதே மாதிரி இந்த சாவச்சேரி அம்மாச்சி, இந்த அம்மாச்சியில் வந்து எல்லா சாப்பாடுமே நல்ல மலிவு. இப்போ வந்து நாங்கள் A9 கண்டி வீதி ஊடாக இப்போ சாவச்சேரி ஈசாலை எல்லாமே தாண்டி கொடியாமம் சந்தையை போய் கொண்டிருக்கேன். கொடியாமம் சந்தை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தரம் காட்சிப்படுத்திக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா கொடியாமம் மீன் சந்தையை முதலாக மீனாக காட்டி கொண்டு மரக்கறி சந்தையை முடிய வரைக்கும் காட்டுறேன். பாருங்க இப்போ கொடியாமம் டவுனுக்கு வந்துட்டோம். இல்லை NSB, BOC எல்லா பேங்குமே இருக்குது.
கொடிகாமம் புகையிரத நிலையம். இது வந்து கொடிகாமம் சிக்னல் சந்தி, பீப்புள்ஸ் பேங்க். கொடிகாமம் பெட்ரோல் செட், கொடிகாமம் சிங்கர், ஹோப் சிட்டி. இதுக்குள்ளாலாம் வந்து நான் முதல் போய் மரக்கர் சந்தை எல்லாமே காட்டிப்பேன். இன்றைக்கு நான் அப்படியே சிக்கன் சந்தையால் அங்கால போய் உங்களுக்கு மீன் சந்தையை காட்டி போட்டு பிறகு வந்து உங்களுக்கு மரக்கர் சந்தையை காட்டுறேன். அப்படியே சிக்கனால ஏதாவது திரும்பினோம்னா உங்களுக்கு கொடியாமல் சந்தை இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்பக்கத்தில் வந்து மரக்கர் சந்தையை நேற்று காட்டிக்கேன். இன்றைக்கு வந்து மெயினாக மீன் சந்தையை காட்டிட்டு கோயிலுக்குள்ள நாங்கள் அப்படியே மரக்கர்கள் இந்த விலைகளையும் பார்த்து கொண்டு போவோம். கொடியாமம் சந்தை என்றாலே இங்கே வந்து தேங்காய் ஃபேமஸ். ஏன்னா இங்கே இருந்தால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் வாங்கி வந்து கரண்ட் உருள் இருக்கணும். பாருங்க அவருடைய தேங்காய் வண்டி ஃபுல்லாகவே வந்தோன்னா முன்பக்கத்தில் வந்து தேங்காய் வண்டி தான் இருக்குது ஃபுல்லாக. அங்கால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மரக்கர் சந்தை, இதெல்லாம் வந்து மரக்கர் சந்தை எங்கே இவ்வளோ இடிச்சாச்சு. இப்போ இதுக்குலாம் ஃபுல்லாக மரக்கர் சந்தை எங்குது என்ன ஐயா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது. தேங்காய்லாம் போகுது ஒரு இடங்களுக்கு. என்ன தாங்க இப்போ 95 பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து 95 ரூபா. கொடியாமத்தில் தான் எல்லா இடத்த விட தேங்காய் மலிவு. இங்கே இருந்தால் நிறைய இடத்துக்கு போகும். யாழ்ப்பாணத்தில் மற்ற இடங்கள்லாம் இங்கே நம்ம இங்கே தேங்காய் வந்து 95 ரூபா போகலாம். எவ்வளோ தேங்காய் மலின்னு சொல்லி ரைட் ரைட் ஃபுல்லாகவே தேங்காய் அப்படியே இதுதானங்க இருக்குது. ரைட் ரைட் நம்மள அவங்களுக்கு இந்த மீன் சந்தையை காட்டிட்டு வரேன். மீன் சந்தையை அதில் வந்து பிள்ளையாரை வச்சு கும்பிட்டு அந்த வியாபாரம்லாம் நடக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு அது மீன் சந்தையை காட்டுறேன். காட்டி போட்டால் அப்படியே தேங்காய் வியாபாரிகளோட மரக்கறி வியாபாரியோடையுமே கதைப்போம். நாங்கள் கொடிகாமம் மீன் சந்தை. பாருங்க கொடிகாமம் மீன் சந்தை பாருங்க. அப்படியே வந்த ஒரு அம்மா வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறா. நீலக்கால் நண்டு கிளாக்கன் என்ன இல்லை கிளாக்கன் கிளாக்கன் வந்து 800 ரூபாயாம். அது மாதிரி நண்டு இருக்கு. மங்க 600 ரூபா. நெத்தலி 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 1200 ரூபா. இறாலம்மா இறால் 1900 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் விலைகள் போகுது. நல்ல இது சூரியனை என்ன இல்லை 1400 ரூபா. சூரை கிளாக்கன் இருக்கு. என்ன பாரு கிலோ 2000 ரூபா பாரு. என்ன விலை? அரை கிலோ 800 ரூபா. இறால் இருக்கு. அப்படி இறால் இருக்கு. கிளாக்கன் கிளறு ஒட்டி ஒரு எல்லாம் இருக்கும். என்ன விலை கிளறு? கிலோ 400 ரூபா போடலாம். கிலோ 400 ரூபா. இது கிளாக்கன் கிழக்கன் 200 ரூபா கா கிலோ. இறால் இறால் கா கிலோ 400 ரூபா. அது எத்தனை மீன்கள் இருக்கு? கொய் இருக்கு. எவ்வளவு? கிலோ 300. இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மீன்கள் விலையில் இப்போ போகுது? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லவான விலையா போகுது. கடன் விலையாண்டு இல்லை. கொஞ்சம் மரங்களிடும். போன கிழமை இருந்தோம்னா கொஞ்சம் மரங்களிட்டேன். கொஞ்சம் விலை இந்த கிழமை மரங்களி. சரி காத்து வந்த வழியா. சரி. கும்பலா 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 என்ன விலை? இது கிலோ 500. கிலோ 500 ரூபா. பார்த்தீங்கன்னா அப்படியே நண்டு இருக்கு பாருங்க. அப்படியே நண்டை குச்சி விட்டுருக்கு. என்ன நண்டு? நண்டு 1200 ரூபா. கனவை? கனவை 1600 ரூபா. இது சால மீன் என்ன விலை? 600 ரூபா. சரி திருக்கி வந்து பங்கு ஒரு வச்சுக்கோ. நான் பங்கு திருக்க வாங்க. கிலோ வந்து 1200 டியூட்டி. டமாட்டோ நெத்தலி இருப்பாங்க. நெத்தலி மீன் எல்லாமே இருக்கு. என்ன நெத்தலி மீன்? 1400 ரூபா. இது இந்த துண்டு மண்டானே அதே விலை. சரி எப்படியா போகுது மீன்களை விலையில் இப்போ?
இதுலேயும் வந்து துண்டு மண்டா அந்த மீன் இருக்கு. என்ன துண்டு மண்டா? அரை கிலோ 800 காத்துனாங்க. அரை கிலோ 800 ரூபாயா? இது சின்ன பாரு. சின்னடி பாரு. இது 800 இது 1000 இது 600 கால் 300. இப்படி பார்த்தீங்கன்னா மீன் வந்து விலை விவரம் போய்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வாழை என்ன வாழை என்ன வாழை மீன் 1600 ரூபா. அதில் பாறை 2000 ரூபா. பேர் நீலக்கால் நண்டு இருக்குது. சூடை வந்து 1000 ரூபா ஒரு கிலோ. இப்படியே பாருங்க எல்லா இதுவுமே இருக்குது. இப்படியே அது மாதிரி துண்டு மண்டா அந்த மீன் கூட இருக்குது. அப்படியே இறாலுகள் நம்ம டைமில் பாறை மீன் இருக்குது. என்ன பாறை மீன்? பாறை மீன் 2000 ரூபா. விலை 1600 ரூபா. இதில் நீங்கள் அப்படியே மீன்களை வாங்கிட்டு இங்கே கொடுத்து அப்படியே வெட்டி வாங்கிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா வெட்டுறது ஆக்காது வைக்கணும். அதில் கொடுத்து நீங்கள் என்ன ஆட்டம்லாம் போகிறீங்க இல்லை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வெட்டி வாங்கிட்டு போக முடியாது. கொடுத்து வெட்டுவோம் நாட்டில். பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் எடுத்துக்கு ஒரு 4 பேர் வைக்கணும். இப்படியே கொடுத்து நீங்கள் அப்படியே வெட்டி வாங்கிட்டு போகலாம். நான் ஜாழ்ப்பாணம். அந்தக்குள்ளேயே ஒரு கருவாடு கடை இருக்கு பாருங்க. கட்டை கருவாடு இருக்கு பாருங்க. அது மாதிரி இறால் கருவாடுகள், நெத்தலி, சூடை எல்லா கருவாடுமே இந்த கொடியாமல் சந்தைக்குள்ளேயே இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ் மீன் தெரியுது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே துடிக்க இங்கே வந்து மீன் எல்லாமே வாங்கலாம். எங்கேருந்து கூடுதல் கொடியா சந்தை மீன் வாரது பார்த்தீங்கன்னா கொடியா சந்தைக்கு எல்லா இடத்தையுமே வந்து அப்படியே நல்ல உயிர் மீன் எல்லாமே வரும். இல்லை பாருங்க இந்த உயிர் கோழி எல்லாமே இருக்கு பாருங்க. முடியாண்ணா கோழி. ஆமாம் அதில் வெயிங்கன்னா அப்படி மிளக்க சந்தை காட்டிட்டு வந்துருக்குறேன். மீன் வெட்டி அப்படியே வெட்டி வச்சுட்டு போகிறேன்னு வந்து அப்படியே மேலே மலைக்க சந்தையை பார்த்துட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு போவோம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் எப்படி போகுதுண்ணா? தேங்காய் பூ இப்போ பெருசெண்டால் போகுது 100, சின்ன நண்டால் 80. இங்கே என்ன பொடி 30-40 அப்படியும் இருக்கா? அப்படியும் இருக்கும். ஊசி பொடி. சரி, இங்கே என்ன இல்லாடம் போடுறதுங்க? இங்கே இருந்தால் முழுவடம் இங்கே இருந்தால் போகுது. சரி ஓகேண்ணா. தேங்காய் அப்படி இங்கே இருந்தேன் கொடியாம சந்தையில் இருந்தால் ஒன்றே போடுவேன். யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமே தேங்காய் போவோம். இப்போ நாங்கள் எங்களால் மீன் சந்தையும் தேங்காயும் பார்த்தோம். அப்படியே எங்களால் மரக்கறியில் பார்ப்போம். அங்கே இதுக்குள்ளேயே சும்மா சின்ன சின்ன பாத்திர ஐட்டங்கள், பிளாஸ்டிக் சாமான் எல்லாம் வைக்கிற கடைகள் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் முந்தி அந்த கொடியாம மரக்கறி சந்தை இப்போ இடித்து ஃபுல்லாக இங்கே மாற்றியாச்சு. ரெடி வாழலாம் அப்படியே இருக்கு பாருங்க. அங்கே வந்தோடனே பூசணிக்காய் எல்லாமே சும்மா அப்படியே பூச்சி விட்டுருக்கு பாருங்க. அப்படியே ராசவள்ளிக்கலாங்க, பொன்னாங்கானி, கோவா. ஆனால் கோவா என்ன விலை? கோவா 250. கத்தரி கத்திரிக்காய் கிலோ 400. கேரட் கிலோ 350. உருளைக்கிழங்கு 160 ரூபா. பீட்ரூட் 320 ரூபா. மரவள்ளிக்கிழங்கு 120 ரூபா. முருங்கைக்காய் கிலோ 800. அது கொஞ்சம் கூட இதுப்பேண்ணா. மருவா 800. பாவக்காய் 800. கரிமிளகாய் 200. தக்காளி கிலோ 400. வண்டி 1 கிலோ 50 ரூபா. எப்படின்னா போகுது மரக்கறி விலையில்? இப்போ மரக்கறி கொஞ்சம் விலை கூட தான் கூடி இருக்காது. இப்போ விலை கூடி இருக்கும். சரி பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் 200, 180. இப்படிதான் இன்றைக்கு புரியாமல் சந்தையில் மரக்கறி விலை வரும். நம்ம வளமே அவங்களுக்கு இதால் வந்து உங்களுக்கு முதல்ல மரக்கறி தான் விலையை காட்டுறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அது மீன் சந்தையை காட்டி போட்டு வந்து மரக்கறி காட்டுறேன். பாருங்க சிரட்டை இல்லாமல் ஒரு சிரட்டை ஏற்றுமதி ஆகுது கூட. இது பார்த்தீங்கன்னா கொடியாமம் சந்தை காலிகள். நம்மளுக்கு வளமையாக இந்த கொடியாமம் சந்தை உடைக்க இந்த கோயிலை காட்டி தான் வந்து எப்படியே மரக்க சந்தையை காட்டிட்டு போனால் இன்றைக்கி ஒரு இதுக்கு வந்து அப்படியே மீன்களை காட்டிப்படு வந்து இங்கே மரக்க சந்தையை காட்டி கொண்டிருக்கேன். பப்பாசி பழம் வந்துடுறாங்க. ஐயா என்ன விலை பெரியவங்க? 250.
இது பார்த்தீங்கன்னா கொடியாமம் மரக்கறி சந்தையில் மரக்கறின்ற விலை விவரம் போய்கொண்டிருக்குது. இந்த மரக்கறி விலை விவரம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழக்கடையில் இருக்குது. பழங்கள் விலையில் எப்படி போட்டு பார்ப்போம். இங்கே பிள்ளாப்பழம் வந்துட்டு எனக்கு இது வந்து மேலே ஸ்டோராக பாய்க்கணும் போல. மரக்கறி வந்து களஞ்சியப்படுத்துகிற மேலே பார்த்தீங்கன்னா மரக்கறியில் களஞ்சியப்படுத்துகிற ஸ்டோராக பாய்க்கணும். பார்த்தீங்கன்னா பழங்கள் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தாப்பழம் இருக்குது. ஆனால் என்ன வத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 120 ரூபா. அன்னாசி கிரேப்ஸ் என்ன விலை? கிலோ 600 ரூபா. இது பார்த்தீங்கன்னா பழங்கள் விலை வரும்போது இதை பாருங்கள். அந்த பனையோட பெட்டி மாவு வைக்கிற பெட்டி, நீத்து பெட்டி எல்லாம் வைங்க. எங்கள் பிளாக்கோட்டையெல்லாம் வைக்கணும் புரியும்பா. என்ன பிளாக்கோட்டை வைக்கணும் நீங்கள்? 1 கிலோ 200 ரூபா அப்படி பிளாக்கோட்டை வைக்கிறது. அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கொண்டு பின்னி கொண்டு இருக்கிறா. அப்படி அம்மா வந்து கையால் பின்னி தான் இந்த பெட்டியல் நீத்து பெட்டியல் எல்லாமே வைத்து கொண்டு இருக்கிறா. இல்லை பெரிய பெரிய பிளாப்பழம் தான் இருக்காங்க. இந்த சந்தைக்குள்ள வரைக்கும் அப்படியே பிலாப்பழ வாகனம் அடிக்குது. பிலாப்பழ விஷயம் தொடங்கிட்டோம். அதை வந்தோடனே நல்ல பிலாப்பழ வாகனம் அடிக்குது ஃபுல்லாக. இல்லை பாருங்க, அந்த மண் சட்டியல் பானைகள் எல்லாமே இது இருக்குது. இது பாருங்க, அந்த நாங்கள் அந்த பண்டிதர் ஜமன் கோயிலில் காணுவோம் அந்த 1000 கண் பானை எல்லாமே இருக்குது பாருங்கள். 600 ரூபா. மற்ற சட்டியல் பானைகள் அடுப்புகள் எல்லாமே இருக்குது. அப்படியே இந்த சின்ன அடுப்பு, இந்த அடுப்புலாம் என்ன போகுது விலையில்? இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கொடியாமம் சந்தைக்குள்ளேயே மண் சட்டி பானை எல்லாமே வாங்கலாம். நீங்களா செய்கிறேன்? நீங்கள் எங்கே வச்சுக்கிங்க கடை? இது கூட மட்டி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டி வீட்டில் செஞ்ச உடனே இங்கே கொடியாமம் சந்தையில் 5000 எடுத்து கொண்டு இருக்கு. இங்கே சுட்டியல் அது எல்லாமே இருக்குது. என்ன மாதிரி போகுது விழாப்பழங்கள் விலையில் இப்போ? ரைட்டு. இப்போ துண்டு என்ன மாதிரி? துண்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஓகே. பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தை வீடியோ எடுத்து போட்டு அப்படியே மீன், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் வாங்கியாச்சு. பாருங்கள் அப்படியே கொடியாமம் போயிருக்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாப்பழங்கள் எல்லாமே அப்படியே மேலே போல குவிச்சு விட்டுருக்கு. பிளாப்பழ சீசன் தொடங்கிட்டு பாருங்கள் அப்படியே சொல்லி பிளாப்பழங்கள். அண்ணன் பிளாப்பழம் என்ன மாதிரி நம்மளா? 800 ரூபா அப்படின்னு. சரி சரி.